டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, கண்களை வலிமைப்படுத்த. அது மட்டும் இல்ல, அதுல பல நோய்கள் வராம தடுக்கிறதுக்கான உணவு என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய கண்களுக்கு எந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட் அதிகமா தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீட்டா கரோட்டின் அதிகமா தேவை. இன்னைக்கு நான் முக்கியமான உணவுகள், இதை நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்களை பாதுகாக்கலாம். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது கண்ணை வந்து பாதிப்பு ஏற்படுத்தி, ஈவன் இது நம்மளுடைய ஞாபகத்திறன், நம்மளுடைய மூளை செயல்பாடு இப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய விழிகள் தான். சோ இந்த கண்களை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் அப்படின்னு டைரக்டாவே நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரட். இந்த கேரட்ல பீட்டா கரோட்டின்ஸ் அதிகமா இருக்கு. இது என்ன பண்ணும், நம்ம உணவை எடுத்ததுக்கு அப்புறமா இது வந்து நமக்கு விட்டமின் ஏவா கன்வெர்ட் ஆகும். இது நம்மளுடைய பார்வைய வலிமைப்படுத்துறதுக்கு, கண்களை வலிமைப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவை. ஆக்சுவலா நம்மளுடைய கண் பார்வைக்கு 2 விட்டமின் தேவைங்க. ஒன்னு விட்டமின் ஏ, இன்னொன்னு விட்டமின் சி. இந்த விட்டமின் சி வந்து நெல்லிக்கால ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்த நெல்லிக்காவை நம்ம டெய்லி ஜூஸா எடுத்துக்கலாம். இல்ல இத வந்து நம்ம கட் பண்ணி தேன்ல நைட்டு ஊற வச்சு காலையில நம்ம அந்த நெல்லிக்காவை சாப்பிடலாம். அதுக்கு கூட ஞாபகம் இல்ல, மறந்துடுறேன் அப்படின்னா, நீங்க நெல்லிக்காவை கட் பண்ணி உங்க வாட்டர் பாட்டில்ல, இந்த ஸ்டீல் பாட்டில் வச்சிருக்கோம்ல எல்லாருமே, இல்ல வீட்டுல இருக்கிற சொம்புல கூட நீங்க அதை கட் பண்ணி போட்டுட்டீங்கன்னா அந்த தண்ணியில, அது அப்படியே அந்த தண்ணியில அதோடைய சத்துக்கள் எல்லாமே அப்படியே அப்சர்வ் ஆகும். சோ அந்த தண்ணியை நம்ம குடிச்சாலே ரொம்ப இனிப்பாவும் இருக்கும், புளிப்பா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும் அதோடைய சுவையே. அந்த நாள் முழுக்க, பகல் முழுக்க நம்ம எடுத்துக்கலாம். சாயந்தரத்துல அந்த நெல்லிக்காவை சாப்பிட்டு அதை பினிஷ் பண்ணிடுங்க. இரவு நேரத்துல கண்டிப்பா எடுக்கக்கூடாது. இந்த விட்டமின் ஏ, சி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விட்டமின் சி வந்து, விட்டமின் ஏ வந்து நம்மளுடைய கார்னியான்னு சொல்லக்கூடிய அதை வந்து ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு, அதுல எதுவுமே டேமேஜ் வராம தடுக்கிறதுக்கும் அதை வலிமைப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கண்ணில் இருக்கக்கூடிய கார்னியாக்கு. இதை விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா, கண்களுக்கான ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம விட்டமின் ஏ அப்படின்னாலுமே நமக்கு தெரியும், பப்பாளி, பூசணி, இந்த மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், இது எல்லாமே. அதுல இந்த பூசணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது விட்டமின் ஏ மட்டும் அதிகம் இல்லைங்க, ஈவன் இது நம்மளுடைய டைஜஷனையும் சப்போர்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம வீட்டுல சாம்பார்லயோ இல்ல இதையே ஒரு கறியாவோ கூட்டாவோ இதை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது நம்மளுடைய கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்றேன். அதை நீங்க ரெகுலரா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தா கூட குழந்தைங்க வந்து அதை விருப்பமா சாப்பிடுவாங்க. அது அவங்களுடைய கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த தண்டுக்கீரை, முருங்கைக்கீரை, இந்த கீரைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தாதுகள் ஜாஸ்தி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுல இருக்கக்கூடிய கால்சியமா இருக்கட்டும், மெக்னீசியமா இருக்கட்டும், பொட்டாசியமா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே நமக்கு பிபி சுகரை ரேஸ் ஆகாம நம்மளுடைய கண்களையும் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதுல பொட்டாசியம் இருக்கிறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிபியை கண்ட்ரோல்லயே வச்சிருக்கோம். ஈவன் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த குளோக்கோமான்னு சொல்லுவாங்க, சுகர் அதிகமா இருக்கும் போது அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன். நம்மளுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ்ல பிரஷர் அதிகமாகி அவங்களுக்கு அந்த இது வந்து பாத்தீங்கன்னாக்கா டைலேட் ஆகி இருக்கும், கண்ணு செவன்னு இருக்கும், அவங்களுடைய விஷன் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். சோ இதுக்கு நம்மளுடைய இன்ட்ராக்ரேனியல் பிரஷரையும் குறைக்கணும். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் வரக்கூடாதுன்னா நார் சத்து உள்ள காய்கறிகள் நிறைய சேர்க்கணும். அதுல இந்த மாதிரி தண்டுக்கீரை, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, இந்த மாதிரி கீரைகள் நம்ம ரெகுலரா எடுக்கிறதுனால இது நம்மளுடைய கண்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரைங்க. பொன்னாங்கண்ணினாலே இது கண்டிப்பா கண்ணுக்கு தான். அதை நீங்க பருப்பு போட்டு கடைஞ்சி அப்பப்போ கொடுத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய விட்டமின் ஏ நம்மளுடைய பார்வையை மேன்மைப்படுத்தி, அவங்க மொபைல் பார்த்தா கூட அது அவங்களுடைய தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணாம அதே நேரத்துல அவங்களுடைய கண்களையும் வலிமைப்படுத்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூசணி ரொம்ப நல்லது. அந்த பூசணி விதையும் இருக்குல்ல, சோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம
லைட்டா அதை வறுத்து பவுடர் பண்ணி நம்ம சாப்பிடுற காய்கறி சாலட்ஸ்லயோ இல்ல நம்ம சாப்பிடுற குடிக்கிற ஜூஸ்லயோ இல்ல நீங்க சமைக்கிற இதுல கூட சமைச்சு கீழே இறக்குனதுக்கு அப்புறம் இதை நம்ம அப்படியே தூவி விட்டோம்னா நல்ல ஒரு கிரன்ச்சியா ஒரு நல்ல சுவையோட விருப்பமா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது இனிப்பு செய்யறீங்க, கேசரி செய்யறீங்க, இல்ல நீங்க சக்கரை பொங்கல் செய்யறீங்க, இல்ல வீட்டுல ஏதோ ஒரு இனிப்பு செய்யறீங்கன்னா கூட அதுல நம்ம இந்த மாதிரி பாயாசத்துல எல்லாம் கூட பூசணி விதைய நம்ம அதிகமா சேர்த்துக்கிறது, இது இவங்களுக்கு இன்டைரக்டா அவங்களுடைய கண் பார்வையையும் மேன்மைப்படுத்து, உடம்பையும் நல்லா டீடாக்ஸ் பண்ணி நைட்டு தூக்கத்தையும் நல்லாவே இன்டியூஸ் பண்ணுவாங்க. ஏன் தூக்கம் அப்படின்னு சொல்றேன்னா, நம்மளுடைய கண் பார்வைக்கு கண்டிப்பா ரெஸ்ட் அப்படின்றது தேவை. கண்கள் அப்படின்றது ஒரு ரிசர்வயர். நம்மளுடைய ஆற்றல் சக்திய அத தேக்கமா வச்சிருந்து நமக்கு எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்றதே எதுனாக்க கண்ணுதான். ஒருத்தருடைய கண்களை பார்த்தே அவங்க எத்தனை நாள் தூங்கல, அவங்களுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு, அவங்க நோயில இருக்காங்களா ஹெல்தியா இருக்காங்களா அப்படின்றத ஜஸ்ட் கண்ணை பார்த்தே நம்மளுடைய இயற்கை மருத்துவத்துல சொல்ல முடியும். அந்த மாதிரி கண்களுக்கு எது ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கம் தான். நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த கண்ணுடைய ஆரோக்கியத்தை நல்லா மேன்மைப்படுத்த முடியும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 to 8 hours ஸ்லீப் மஸ்ட். அது நல்ல நிம்மதியா அவங்க தூங்கும் போது அவங்களுக்கு அந்த மெலட்டோனின் செக்ரீஷன் இருக்கும் போது நல்ல தூக்கம் இருக்கும். இதுவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட கொடுக்குது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, ரொம்ப பாசிட்டிவா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. யோகால பாத்தீங்கன்னா டிராட்டகம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரியா இருக்கு. இந்த கிரிய யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்களை வலிமைப்படுத்துறதுக்காகவே இது இந்த டெக்னிக். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட நம்ம கேஸ் பண்ணிட்டே இருக்கிறது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த தியானம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிலிமினரியா பண்ணுவாங்க. இதே நாளடைவுல என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம வீட்டுல விளக்கேத்தி அந்த விளக்க நம்ம பார்த்து தியானம் பண்ணணும், கேண்டில் ஏத்திட்டு நம்ம தியானம் பண்ணணும், ஒரே ஒரு விஷயத்துல நம்ம போக்கஸ்டா இருக்கிறது தான் டிராட்டகம் அப்படின்னு சொல்றது. இந்த ஃபிக்ஸ்டு கேசிங்க நம்ம எப்படி பண்ணலாம்? வீட்டுல அழகா ஒரு கேண்டில் ஏத்தி வச்சுக்கோங்க. அது நம்மளுடைய ஐ லெவலுக்கு இருக்கணும். ஒரு 1 hand டிஸ்டன்ஸ்ல அந்த கேண்டில்ல ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு வச்சிருங்க. கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க, சுகாசனத்துல உட்காருங்க. தண்டுவலம் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும். கண்களை மூடி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு சிம்பிளான ஐ எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ கண் பார்வைக்கான எக்ஸசைசஸ் என்னன்னா, நம்மளுடைய கட்டை விரல மேல் நோக்கி வச்சு நம்மளுடைய கை உடல் முகத்துக்கு முன்னாடி வச்சிருங்க. நம்மளுடைய கட்டை விரலோடைய அந்த நகத்தை மட்டும்தான் பார்க்கணும், வேற எதையுமே பார்க்க கூடாது. நேரா அதோட நம்மளுடைய விழி அந்த நகத்தை மட்டும் பார்த்து கைகளை மெதுவா மூச்சு உள்ள இழுக்கும் போது கைகளை மேலையும், கைகளை மூச்சு வெளியே விடும் போது கீழே இறக்கும் போது நம்மளுடைய பார்வை மட்டும்தான் மேலையும் கீழையும் போகும். அதே மாதிரி ரைட் சைட்ல டர்ன் பண்ணி பண்றது. நம்ம சென்டரா கொண்டு வரும்போது நம்ம திருப்பி மூச்சை வெளியே விட்டுட்டே கையை கொண்டு வரோம். திருப்பி அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல கொண்டு போகிறது, திருப்பி மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே நம்ம சென்டர்ல கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரி கண் பயிற்சிகள் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இந்த கேண்டிலை நம்ம கேஸ் பண்ணணும். இது ஆக்சுவலா நீங்க மருத்துவருடைய மேல் பார்வையில பண்ணும் போது இது ரொம்ப பர்ஃபெக்டா உங்களுக்கு இந்த டெக்னிக் நீங்க கத்துக்கலாம். நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல கூட செய்யலாம். இதை நம்ம தனியா பண்ணோம் அப்படின்னா சில பேருக்கு கிடினஸ் வரும், சில பேருக்கு கண் எரிச்சல் அதிகமா இருக்கும், சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம பண்ணும் போது சில நேரங்கள்ல அந்த ப்ரொசீஜர் எதையாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும். அதனால நம்ம மருத்துவருடைய மேல் பார்வையில பண்றது ரொம்ப அவசியம். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல யோகா இயற்கை மருத்துவர்கள் இருக்காங்க. அந்த அரசு மருத்துவமனையை அணுகி அங்க நீங்க யோகா அண்ட் நேச்சுரோபதி லைஃப் ஸ்டைல் கிளினிக்னு கேட்டீங்கன்னாலே அங்க இயற்கை மருத்துவர்கள் இருப்பாங்க, நீங்க அவங்கள அணுகலாம். ஸோ யோகா இந்த டெக்னிக்கை முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல கைகளை தேய்ச்சு பாமிங் நம்ம பண்றோம். இந்த நல்ல வெப்பம் உண்டானதுக்கு அப்புறமா கையை ஒரு கப்பு மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்மளுடைய கண்கள், முகம், கழுத்து இந்த இடத்துல நம்ம அந்த பாமிங் அந்த வார்ம்த்தை டிரான்ஸ்மிட் பண்ணும் போது அந்த கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகாம நமக்கு அந்த
பார்வையை அதிகமாக்கி கொடுக்கறதுக்கும் கண்களை வலிமைப்படுத்துறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த ஸ்நாக்ஸ் சொல்லியிருந்தேன்ல, என்னதான் நம்ம இதெல்லாம் டெக்னிக் சொன்னாலுங்க இந்த ஸ்நாக்ஸை சாப்பிடாம நம்மளால இருக்க முடியாது இல்ல. இதுக்கு என்னென்ன தேவை? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முருங்கைக்கீரையோ இல்ல தண்டுக்கீரையோ ஏதாவது ஒரு கீரை எடுத்துக்கோங்க. அதை லைட்டா வதக்கி ஒரு 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 டிராப் எண்ணெயில லைட்டா அதை வதக்கி வச்சுக்கோங்க. இதை நீங்க அரைச்சும் வச்சுக்கலாம். இல்ல நீங்க அதை வதக்கிட்டீங்கன்னா அது நம்ம அந்த சேர்க்கிற அந்த மாவோடையே இதுவாயிடும். சக்கரவள்ளி கிழங்கு இதை நல்லா வேக வச்சு தோல் எடுத்துட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருங்க. பூசணி விதைய இது வந்து என்ன பண்ணுங்க, நல்லா வறுத்து பவுடர் பண்ணி இதுல சேர்த்துடலாம். தனியா பொடி, இந்த தனியாவை கொஞ்சம் தனியா வெறும் இதுல, அதாவது தனியாவை வதக்கிட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. சீரகத்தை வறுத்து வச்சுக்கிட்டா போதும். சோ இதுல சுவைக்கேத்த மாதிரி கொஞ்சமா உப்பையும் அதே மாதிரி கொஞ்சம் தேங்காய் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சுவை நல்லா இருக்கும். சோ காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கொஞ்சமா மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வீட்டுல இந்த மசாலா பொடி வச்சிருப்பீங்கல்ல, அது சுவைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும். சோ இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கடலை மாவோட சேர்த்து கொஞ்சமா போட்டுக்கோங்க. நல்லா அதை அப்படியே பிசைஞ்சு இதை நீங்க கட்லெட் மாதிரி தட்டி, இதுல இன்னும் கிரன்ச்சியா வேணும்னா ஒண்ணு பூசணிக்காய் மஞ்சள் பூசணி சேர்த்துக்கலாம், இல்ல கேரட்டை சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து உள்ள அதை துருவிட்டு இதை அப்படியே நீங்க வதக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அது மஞ்சள் பூசணியா இருந்தாலும் சரி, கேரட்டா இருந்தாலும் சரி, டைரக்டா நீங்க துருவி அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே தட்டி தட்டி தவால லைட்டா எண்ணெய் போட்டு அதை கட்லட் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது புதினா சட்னியோட கொடுங்க. வாரத்துல 2 நாள் இதை கொடுத்தோம்னா கூட இதுல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் அவங்களுடைய கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி காலையில கேரட் ஜூஸ் தரலாம். இந்த கீரைகள் எல்லாத்தையும் சூப் மாதிரி நம்ம தரலாம். சோ இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய கண் பார்வையை அதிகரிக்கும். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கண்களை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய அந்த மொபைல் பாக்குறதோ இல்ல ரொம்ப டிவி பாக்குறதோ, எப்பவுமே லேப்டாப்லயே நம்ம ஒர்க் பண்றதோ, ஏன்னா இப்போ ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு இதை உடனே சொல்லுவீங்க, எங்க பொழப்பே வந்து நாங்க லேப்டாப் பார்த்தாதானே அப்படின்றத சொல்லுவீங்க. கரெக்ட். ஆனா மீதி இருக்க நேரங்கள்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்க அப்பவும் என்ன பண்றீங்க, அதுலயே தான் படம் பாக்குறீங்க. இப்போ நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் கூட பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. சோ அப்ப அந்த மாதிரி நீங்க கண்டினியூஸா உங்களுடைய ஐய ஸ்ட்ரெயின் பண்ணி அதுலயே நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது அது கண்டிப்பா உங்களுடைய கண்களை பாதிப்பு ஏற்படுத்தும். சோ அதனால அதை கொஞ்சம் விட்டு பெரிய ஸ்கிரீனா நம்ம டிவிலயோ இல்ல அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெயினை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரொம்ப அதிகமா வெப்பம் இருக்கிற நேரத்துல வெயில்ல போய் அந்த ஹார்ஷான சன்லைட்டை நம்ம பாக்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நமக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். ஆனா அதே சன் கேசிங் எப்ப பண்ணலாம் தெரியுமா? நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. எப்ப பார்க்கணும் அப்படின்னா சூரியன் உதிக்கிற நேரமோ சூரியன் மறையிற நேரமோ கண் அசைக்காம நல்லா நிமிர்ந்து உட்காந்து அந்த சூரியனை வந்து அப்படியே கண் சிமிட்டாம நீங்க கேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் டியும் நல்லா சிந்தசிஸ் ஆகும். அதுல இருந்து வரக்கூடிய இன்ஃப்ரா ரெட் உங்களுடைய சர்மத்தையும் நல்லா பொலிவாக்கும், உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும், கண் பார்வைய அதிகரிச்சு கொடுக்கும். சோ இந்த நேரங்கள்ல நம்ம சன்கேசிங் பண்ணலாமே தவிர மற்ற நேரங்கள்ல ஹாஷா இருக்கும் போது, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போது சூரிய வெளிச்சத்தை பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க. தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன்னா உடம்புல நீர் சத்து குறைஞ்சிச்சு அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்க கண்ணுல தெரியும் அப்படின்னு. உடம்புல நீர் சத்து குறைஞ்சிடுச்சுனாலே கண்ணு சுத்தி கருவளையம் வரும், கண்ணு அப்படியே டொயின்னு உள்ள போயிடும். ஸோ எப்படி தூக்கம் இல்லைன்னா இருக்கும், அதே மாதிரி டீஹைட்ரேஷன் ஆச்சு அப்படின்னாலும் கண்ணு வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். அப்போ தண்ணி நிறைய குடிக்கணும். டெய்லி இதை வந்து நம்ம எப்படி குளிக்கிறோம் பல் தேய்க்கிறோமோ அதே மாதிரி கண்களுக்கான ஒரு சிம்பிளான ஒரு ஐ வாஷ், இதை நம்ம இயற்கை மருத்துவங்க கிட்ட கேட்டாலும் கிடைக்கும். நீங்க ஆன்லைன்லயே கூட போட்டு பாருங்க, ஐ வாஷ் கப் அப்படின்னு கிடைக்கும். சின்னதா இவ்வளவுதான், 10 ரூபாவோ 15 ரூபாவோ தான். அப்படி இது கப்பெல்லாம் கிடைக்கலங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கை ஃபுல்லா தண்ணி, பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க. அத கண் கிட்ட வச்சு நீங்க அந்த தண்ணி அப்படியே புடிச்சுக்கிட்டு ஐ எக்ஸசைஸ், அதாவது கண்களை மூடி அப் அண்ட் டவுன், ரைட் அண்ட் லெஃப்ட், சர்க்குலர்,
கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் இதை ஒரு 10 நிமிஷம் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய கண்கள் நல்லா உங்களுக்கு வலிமை அடையும். அதுல இருக்கக்கூடிய தூசெல்லாம் வெளியே வரும். ஸோ அதே நேரத்துல உங்களுக்கு அந்த பாடி ஹீட்டையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய மண் சிகிச்சையில மட் பேக்குன்னு சொல்லி தருவோம். ஒரு மல்லு துணியில மண்ணை நல்லா நைட் எல்லாம் மூன் லைட்ல வச்சு அதை குளிர்ந்த பதத்துல கொண்டு வந்து அதை நல்லா அந்த துணியில வச்சுட்டு அதை ஃபோல்ட் பண்ணி கண்கள் மேல வச்சு ஒரு 10 நிமிஷம் படுத்தீங்கன்னா அப்பா சொர்க்கமா இருக்குங்க. நீங்க இயற்கை மருத்துவரை போய் பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க கிட்ட இந்த சிகிச்சை எடுக்கும் போது இது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயினை குறைச்சு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தையும் நமக்கு கொடுக்கும், பதட்டத்தையும் குறைக்கும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.